வியாபாரிகள் மற்றும் அனைத்து மத தலைவர்களும் மற்றும் அரசியல் பிரமுகர்களுடைய குழுக்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த மக்களை நாங்கள் பாதுகாப்பான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். එතකොට මෙන්න මේ කාර්ය රජයේ නිලධාරී ශ්‍රේෂ්ඨ සංවිධානයේ ගම්වල මිනිස්සු මේ සියලු දෙනා මේ වැඩේට බැලලා කරපු නිසා ස්වාමියාගේ අපි පැත්තකින් තියලා මේ කටයුත්තේදී අපි වැඩ කරා වගේ සහෝදරා ආත්මාර්ග දෙපාර්තමේන්තුව නිරන්තරයෙන්ම වැව්වල ජල මට්ටම ගැන සැලකිල්ලක් දැක්වුවා. ඒගොල්ලෝ පුළුවන් තරම් ජලය ඉවත් කිරීමේ කටයුතු කරා. පස්සේ අපේ විදිහට වැව් 46ක වාහන දොරට කපලා ඉවත් කරලා ඒ ආරක්ෂා වැඩ පිළිවෙල සකස් කරගෙන සහකරා නරයන්න නමුත් අනපත් කාලවලදී බැරි වුණා. නමුත් ඒගොල්ලෝ නිර්පාතිකව ඉවත් කරගන්න නාවික හොඳාව மூன்று சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கந்தசாமி நகரிலே அவர்கள் கைதிருந்தார்கள். அவர்களுக்கு இலங்கை கடற்படை உதவியோடு அவர்களை மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு අපිට යන්න බැරි බවත් අපි දැනගත්ත අපි නිලධාරීන්. එතකොට මේගොල්ලන්ට පිසු ආහාර ලබා දීම සඳහා ගන්න අපිට හැකියාව ලැබිලා තියෙනවා. எனக்கு முன்னாடி இருக்கும் நீங்களும் நானும் இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் மற்றும் 19,768 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 15 வீடுகள் முழுமையாக சேதமடைந்து 764 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கின்றன. 26 பாதைகளுமாக சேதமடைந்திருக்கின்றன. ඒක අමතරව කල්වර් බ්‍රිජ් කැඩිච්ච ඒවා පාලම් කැඩිච්ච ඒවා 34ක් අඳුනගෙන තියෙනවා. ඒට අතර යොදා ගන්න පුළුවන් විදිහට සකස් කරලා තියෙනවා. உங்களுடைய குளங்களை பொறுத்தவரை 124 குளங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 112 குளங்கள் தற்பொழுது தற்காலிகமாக சீர் செய்யப்பட்டுள்ளது. දිස්ත්‍රික්කයේ අපේ පොළ දිස්ත්‍රික්ක අතරින් අපි ඉතා ඉක්මනින් මේ ආපදාවෙන් දැනට මිදලා තියෙනවා. ඒ කටයුත්තට සහාය දුන්නේ ඕගොල්ලෝ. ඒ නිසා මම හිතන්නේ මෙතනින් පස්සේ ඉතුරු ටිකක් අපිට යන්න අපි සහ ඕගොල්ලෝ අතර තියෙන විශ්වාසය බැඳීම අපි ඉදිරියට බලාපොරොත්තු වෙනවා. ஒரு மாவட்ட மந்திரியிலும் ஏனைய மாவட்டங்களோட ஒப்பிடுகையில் இந்த பாதிப்பிலிருந்து மிக விரைவாக வெளிவந்த மாவட்டமாக உங்களுடைய மாவட்டம் காணப்படுகிறது. எனவே உங்களுக்கு நன்றிகள். அதே போன்று இது முற்றுமுழுதாக நாங்கள் வெளியில் வருவதற்கு உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. මම දැන් රාජ්‍ය සැලකිය යුතු ලෙස චක්‍රය වෙනස් කරා අවශ්‍ය නීති වෙනස් කරා රාමශර මහත්තයාට සමෝදි මහත්තයාට ත්‍රාප්ති දෙකම්තුමාට ඉසාපතුමාට අමාත්‍ය දෙකම්ට මේ සඳහා මුදල් විදන් සඳහා වැඩි බලපෑම් දෙන ප්‍රමාණය දීලා කියනවා. அதே போன்று அரசாங்கம் பொருத்தமான முறையிலே சுற்று நிருபங்கள் சட்டங்களை மாற்றியிருக்கின்றது. கிராம சேவையாளர்கள் அவைத்து உத்தியோகர்கள் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் ஆகியோருக்கு இந்த நிதி விடுவிப்பு தொடர்பாக மிகவும் சிறந்த முறையில் செயல்பட்டு ஒரு சுற்று நிருபங்களை வெளியிட்டிருக்கின்றது. ඒ වගේම මම දන්නේ ඉදිරියේදී පාසල් දරුවන්ට නිවාස සුද්ධ කරගන්න නිවාස හානි වලට නිවාස වලට පුලිස් සඳහා ව්‍යාපාරික සඳහා ඔයගොල්ලන්ට වෙච්ච හානිය ඒ සම්බන්ධයෙන් බිලියන 300 විතර මුදලක් ඇස්ටිමේට් කරලා තියෙනවා මේ අවුරුද්ද කරනකොට මේවට දෙන්න. அதே போன்று இனிவரும் காலங்களிலே பாடசாலைகள் வீடுகளை துப்புரவாக்குவதற்கு ஏற்பட்ட செலவினங்களை ஈடு செய்வதற்காக 300 மில்லியனுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ඒ සමග දන්නේ අපිට ඊගාල ගැටලුව තමයි දැන් ගමට ගිහිල්ලා මේවා ලියන්න ගියාම කඳෝරේ හිටිය නොහිටිය හැමෝම ඇවිල්ලා දැන් අපි ගෙවල් සුද්ධ කරන්න සල්ලි ඉන්නවා ගෙවල් වලට බන්දිලට තියෙනවා. எங்களுக்கு தற்பொழுது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் கிராமத்துக்கு சென்று இந்த தரவுகளை எடுக்கும் பொழுது வெள்ளத்தினால் பாதிக்கப்படாதவர்களும் வந்து தங்களுடைய வீடுகளை துப்புரவாக்குவதற்கு சொல்லி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இந்த உதவியை எதிர்பார்க்கின்றனர். ඒ වගේම කුඹුරු සම්බන්ධව සමහර අය විච්ච හානි වඩා වැඩි හානි ලැබෙමින් ඉන්නවා. அதே போன்று விவசாயம் தொடர்பாக மேற்பட்ட நட்டத்திற்கு மேலதிகமாக நடந்து பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றனர். සතුන් මරුවා කියලා සතුන් 10ක් නැත්නම් 25ක් කියලා කියනවා සමහර කට්ටිය. அதே போன்று கால்நடைகள் ஒரு 10 உயிரிழந்து இருந்தால் அவரை 25 சொல்லி மேலதிகமாக உதவி எதிர்பார்க்கின்றனர். මෙන්න මෙතනදී තමයි අපට අත්‍තරම රාජධානි සොබට තියෙන වගකීම නීතියට සාධාරණ වැඩ කරන්නත් ඕන. ඒ වගේම ජනතාවට සේවය කරන්නත් ඕන. ඒ වගේම ආණ්ඩුවට කරන්නත් ඕන. அதே போன்றுதான் இப்பொழுது அரசு உத்தியோகத்தர்கள் என்ற வகையில் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டவாறு சரியான முறையில் பொதுமக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அரசாங்கத்தையும் பாதுகாக்க வேண்டும். ඒ නිසා මම හිතන්නේ මේ කාරණේදී විශේෂයෙන් අපේ පාලි සභා මන්ත්‍රීවරු සභාපතිවරු අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ සහයෝගය බලාපොරොත්තු වෙන ජනතාව මේ වගේ අවස්ථාවල බොහොම ආර්විසීලී වෙනවා ගැටුම් හදා ගන්නවා. ඒ නිසා අපි හැමෝටම දේශපාලනයට වකිමක් කියනවා මේ ප්‍රශ්නවලදී සාධාරණයට වන්දිය රන් දෙන්න අනිත් ලෙස මේ මුදල්
පාර්ලිමේන්තු නොකරන දේශපාලනඥයන් අපිට වකීමක් තියෙනවා. சில வழிகளில் மக்கள் எங்களோட நான் திருவேற்ற வந்து சொல்றேன். அப்படி அனுமதிக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வைல்ட் லைஃப் மகாவலி. ஆனால் இது ஒரு ஏக்கர் ஒரு துண்டு காணி இல்லாமல் 4 ஏக்கர் மேட்டு நிலத்தில் மாத்திரம் வாழ்ந்த மக்களுக்கு இந்த காணிகளை கொடுக்குறதுல இந்த பிரச்சனை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது. இப்போ காடு முக்கியமா, ரெண்டும் முக்கியம். ஆனால் மக்களுக்கு வாழ்வாதாரம் முக்கியமான பிரச்சனை. இப்போ மாமியா செட்டிகுளம் பிரதேச செயலாளர் பிரிவில் வடகாடுன்ற கிராமத்தில் கடந்த 4 வருடங்களுக்கு முதல் நடந்தது. ஒரு குளம் ஒரு அமைப்பால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு. அந்த குளம் ஃபாரஸ்ட்டுக்கேயும் இல்லை. ஆனால் அந்த குளத்தில் போய் பயிர் செய்கிறதுக்கு 2 உரிமையாளர்கள் இருக்கணும். கிட்ட 80 ஏக்கர் காணி அந்த குளத்திற்குள்ள இருக்குது. அது ஃபாரஸ்ட் வந்து அடையாளப்படுத்தப்படாவிட்டாலும் ஃபாரஸ்ட் அதுக்குள்ளதான் வேலை போக விடுதில்லை. ஆனால் இப்போ முந்த நாள் அந்த குளம் கட்டி 4 வருஷம் பாவனையில் இல்லாமல் இருந்த குளம் முந்த நாள் உடைச்சிருக்கு. ஆனால் இதில் நாங்கள் டிசிசியில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் என்ன சொல்றது, உற்பத்தி பொருளாதாரத்தை நாங்கள் கூட்ட வேணும். ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் நாங்கள் உற்பத்திக்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் வவுனியாவில் கிட்டத்தட்ட 264 குளத்துக்கு மேலே பாதிக்கப்படாத குளமாக இருக்குது. தயவு செய்து இந்த இதில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறோம், இங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு குளம் இருக்குது, பயன் இருக்குது. இப்போ 30 வருஷத்துக்கு மேலே பாதிக்கதான் பிரச்சனை. தயவு செய்து கௌரவ ஆளுநர் அவர்கள் இதில் கூடிய கவனம் எடுக்கணும் என்றால் வவுனியாவில் ஒரு அநேக காணி இல்லாத குடும்பங்கள் நரவாசி குடும்பங்கள். ஆனால் இது ஒரு விவசாயத்தையும் விலங்கு வேளாண்மையும் அடிப்படையாக கொண்ட மாவட்டம். நேர் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதில் இப்படி சொல்லி கொண்டு போகணும். இதுக்கு நாங்கள் அப்படி என்றால் ஆளுநர் ஒரு தயவு செய்த குழு ஒன்று அமையணும். இதை ஆராய்ந்து இதில் அரசியல் தலைவர்கள் ஒன்றும் இல்லாமல் அரசாங்கத்தின் பாலிசியை தான் நான் சொல்கிறேன். அவையெல்லாம் இந்த பாலிசியை சொல்லி கொண்டிருக்கணும். இந்த வவுனியாவில் கூட பாவிக்காத குளங்களை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியாதுன்றதை இந்த டிசிசியில் தீர்மானிக்கப்படும். இதில் மேலதிகமாக நானும் ஒரு கருத்து என்னது கண்டதும் கூட எல்லாருக்கும் தெரியும். குளங்களை கட்டினது குளங்களை கட்டி விவசாயம் செய்கிறதும் மக்களுக்கு கொடுக்குறதும் அதால் வருமானத்தை அந்த குடும்பங்கள் இருக்கிறதுன்னா குளங்களை மன்னர்கள் கட்டினதான் வரலாம். ஆனால் இப்போ குளங்கள் எல்லாம் வந்து வன இலாகா வனஜீவராசிகளின் ஆக்கிரமிப்புக்கு தான் இருக்கணும் என்றால் இது எங்கே போகுது நிலைமைகள்? இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி கன பிரச்சனை வவுனியா மாவட்டத்துக்கு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு முல்லைத்தீவோ மன்னாரோ வவுனியாவோ இருக்குது. அப்போ இந்த குளங்களை வனையிலாக இப்படியே வச்சு கொண்டு இருந்தால் இந்த மக்கள் எங்கே போகிறது? உதாரணத்துக்கு திருவச்ச குளம் சம்பந்தமாக சொன்னவர், அதில் இன்னொரு மேலதிகத்தவர் எங்களோட உபாரி செல்வசிங்க தலைவருக்கும் தெரியும். அங்கே ஏற்கனவே டாக்டர் சொன்ன குறிப்பில் வன இலாகான்ற அனுமதியோடு தான் உத்தியோகபூர்வமாக மெஷின் வச்சு மரங்களை அறுத்து அந்த வேலை நடக்குது. அந்த பகுதி பெரும்பான்மை இனத்தை சேர்ந்து சிலர் நாட்டில் பிரச்சனைக்கு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சிலரும் காரணம். பொதுமக்கள் எல்லாம் நாங்கள் சொல்ல சிங்கள மக்கள் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் சில இனவாதிகள் தான் இப்படியான பிரச்சனை. வெட்டு மிஷினோட நான் கண்டனா வெட்டு மிஷினோட திரிவச்ச குள ஏரியாவில் வெட்டு மிஷினோட அங்கே நின்று அதை செய்யலாம். அப்போ இது ஏன் பிடிக்க முடியல? நாங்கள் அரசாங்கம் சில நல்ல வேலை திட்டங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ இது ஆற்ற காணி தமிழ் மக்கள் முந்தி பயன்படுத்தின காணி. இந்த காணியில் இதே மாதிரி வேலையை அவையே சொல்லுற ஒரு வீடியோ வெளிவந்தது எல்லாருக்கும் தெரியும். 85ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் அதில் இருந்தனாங்க. 84ஆம் ஆண்டு ஒதியமேல படுகொலை நடந்தோட அந்த ஜனத்தை எல்லாம் கொடியேற்றி விட்டு 85ஆம் ஆண்டு அந்த கொஞ்சம் பேர் அந்த காணிக்க இருந்தோட அந்த காடு முழுக்க எல்லாம் அப்படியே போறாங்க. தமிழ் மக்கள் எங்கே போறாங்க? இதில் நான் இந்த இன்னொரு படியும் அரசாங்க அதிபர் என்னன்னா நான் கல்விகளே கொஞ்சம் கலைக்க இருந்தது. அதே சரி முடிச்சாலும் பரவாயில்ல. நான் இந்த ஒரு தோட்டா ஒரு விவசாயம் சொல்றேன்.
வவுனியா வடக்கு கல்வி வலயம் இது பூர்வீக தமிழ் கிராமங்கள். அந்த தமிழ் கிராமங்கள்ல இதுதான் பிரச்சனைக்குரிய காரணம். அந்த தமிழ் மக்கள் நான் இப்ப சொல்ல நீங்க சொல்லிப்படிய பிரகாரம் இருந்தாலும் ஒரு சோட்டா சொல்றேன். வவுனியா வடக்குண்டை சரியான வடக்கு கல்வி நிலையமோ அல்லது வடக்கு பகுதியோ சரியான பிரச்சனை தெரியும். அந்த வவுனியா வடக்கை வெளியேற்ற போகிறோம், காணாமல் ஆக்க விட போகிறோம் என்றதான் எங்களோட கேள்வி. ஏன்னா வவுனியா வடக்கில் அப்படியான ஒரு செயல்பாடு தான் நடக்குது. நான் கல்வி வரைக்கும் மிச்சம் கிடைக்கும். மக்களுடைய காலையில் வந்து கண்டுகளை எந்த ஒரு அனுமதி மக்கள்கிட்ட ஒன்றுமே கிடைக்கு. ஆனால் அங்கே விவசாயம் பண்ணுற மக்கள் கஷ்டப்பட்ட மட்டும்தான் இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அவங்க அந்த காணியாக அவங்களுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி அந்த காணிகளை அவங்களுக்கு கொடுக்குறது பிரச்சனை. அது வந்து காடாக இருந்தால் போக சொல்கிறது சரியாது. ஆனால் வெள்ளாமை செய்கிற இடத்துல கண்டிப்பாக ஏன் தோற்று போய் கண்டுகளை நடக்குது, காடு வளர்ந்ததுனால கண்டுகளை நடக்குது. ஒன்று இந்த காடுகளுக்கு நான் தனியாக தமிழர்கள் சொல்லியிருக்கேன். இந்த வவுனியா மாவட்டத்தில் மக்கள் பொதுவாக எல்லாரும் விவசாயிகள். அதே சிங்களமாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், இந்த காணிகள் நல்ல குளங்கள் காட்டுக்குழுக்கு இருக்குது. அதை விடையலாம் என்று சொல்லி இப்போ மினிஸ்ட்ரியில் நாங்கள் அமைச்சு மட்டும் ஆலோசனை குழு கூட்டங்கள் கலைக்கிற நேரம் நாங்கள் கிரவுண்டோட கதைச்சு முடிவெடுக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரிகள் சொல்லுன்னா அது எங்களோட சேவை பிளான் இருக்கு விடையலாதுன்னு சொல்லி. ஆனால் அப்படின்னால இந்த காணிகள் இல்லாத ஆக்களுக்கு இந்த குளங்கள் நல்ல குளங்கள் அதுக்குள்ள நல்ல வயல் இருக்கு கொண்டு நல்லது. இந்த பள்ளிக்குளம் சிதம்பரம் என்ற இடத்துல நான் உங்களோடையும் கலைச்சினால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோடையும் கலைச்சினேன். அந்த காணி சில நேரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொந்த மாதிரி இருக்கலாம், அவரோட இதில் சர்வே பிளான் இருக்கலாம். ஆனால் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக அந்த மக்கள் வயல் செய்யலாம், தோட்டம் இல்லை வயல். இப்போ ஒரு மாத பயிருக்குள்ளுக்கு போய் நாங்கள் மரத்தை நடப்புறோம்னு சொல்லி அதுக்கு தற்காலிகமாக நிறைய நிப்பாட்டி இருக்கணும். அதுக்கு நன்றி அந்த திணைக்களத்துக்கு உங்களுக்கு. ஆனால் இது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர விஷயம் தானே. ஆனால் தயவு செய்து நாங்கள் திருவஞ்சோடம் போய் பார்க்க கட்சியே 15க்கும் மேற்பட்ட ஷெயின்ஷோ அந்த மெஷின் நினைக்கிறோம் 3-4 கிலோமீட்டர் சத்தம் கேட்குது. 15 மெஷினுக்கு மேலே வச்சு திக் ஜங்கிள், ஒரு நாள் கூட கை வைக்கப்படாத வேர்ஜின் ஜங்கிள் அந்த காட்டை அழிச்சு கொண்டு நிற்கணும். அவைய போக நாங்கள் போக சொல்லுவோம், நான் வீடியோ உங்களுக்கு தரலாம். அவைய சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் மகாபலியும் அனுமதி வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே நீங்கள் அப்படி இருந்தால் இப்போ இது நாங்கள் கலைக்க வேண்டிய சூழல்கள் இருக்கு. இதில் இந்த மாதம் பார்க்கப்படுதுன்னு சொல்லி நாங்கள் அப்படி கலைக்கவும் விரும்பல. ஆனால் அப்படியான ஒரு சூழலை தயவு செய்து பார்க்க வேண்டாம். இந்த இங்கே தங்களோட சொந்த வயலுக்கு போக உங்களுக்கும் தெரியும் 2014ஆம் ஆண்டு கூகுள் மேப்பை பார்த்து தான் இந்த எல்லையெல்லாம் போட்டவை. அதில் நீங்கள் உங்களெல்லாம் பாராட்ட நடவடிக்கை எடுத்து நீங்கள் எங்களுக்கும் காட்டுனீங்கள். அந்த 24,000 ஏக்கர் நிலம் போடுறதுக்கு நாங்கள் சுவாட்சி செய்திருக்கோம். ஆனால் இது மட்டும் அது விடுவிக்கப்படாமல் இல்லை. குளங்களை முதலாகும் සියලුම අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමාලාගේ සහ සියලුම දේශපාලන අධිකාරියේ හැමෝටම මගේ අදහස තියෙන්නේ වගා කරගෙන ආපු වැව් සහ වගා කරන වැව් වලට අදාළ කුඹුරු තමයි අවුරුදු 30ක කාලයක් තිස්සේ යම් කිසි හේතුන් මත දැනට වගා කිරීමේ නොහැකි තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. ඒකට මේ භූමිය මීට කලින් මිනිස්සු වගා කරගෙන හිටපු භූමිය නිසා මේ වැව් ටික නිදාස් කිරීම. ඒ කියන්නේ පුස්තකාත්මක දිස්ත්‍රික්කයක් වශයෙන් වවුනියාව තියෙන නිසා සියලු ජාති සිංහල දෙමළ මුස්ලිම් මේ සියලුම ජාතීන් ගොවිතැනින් ජීවත් වෙන ප්‍රදේශයක් වෙන නිසා මේ වැව් ටික නිදාස් කිරීම සම්බන්ධව වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව මොන විදිහට ක්‍රියා කරන්නේ කියන පිළිබඳව තමයි අහන්නේ. ඊට අමතරව යම් යම් ස්ථානවල නීති විරෝධී විදිහට සම්පාදනය කිරීමට ඉඩ හරින බවත් සමහර තැන්වලදී මිනිසුන්ගේ අවශ්‍යතාවයන්ට ඉඩ නොදෙන බවත් පිළිබඳව අදහස් ප්‍රකාශ වෙනවා. ඉතින් මේ කටයුතු සම්බන්ධයෙන් තමයි විශේෂයෙන් සැලකන්න තියෙන්නේ. ඒකට මේ සම්බන්ධ මගේ තත්ත්වය කියන්නම්. අපි මේ විදිහට වැව් සාමාන්‍ය 80කට වගේ වැඩි ප්‍රමාණයක් අපි නිකන් සාමාන්‍යයෙන් අඳුනා ගැනීමක් කරලා තියෙනවා. ඒකෙන් අපි වැව් 41ක පිළිබඳ අපේ ගොඩනැගිලි සංස්කාරක කමිටුව අපි
එතකොට අපි වැව 41ක ප්‍රමාණයක් ගම්මාන ආසන්නයේ තියෙන වැව ටිකක් අපේ වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවට දීලා තියෙනවා. මොනවාද ඒගොල්ලන්ගේ මොනවාද ඒවත් එකලා ලොකේෂන් එකත් එක්කලා අපි දීලා තියෙනවා අපිට පරීක්ෂා කරලා දෙන්න කියලා. ඒතකොට ඒ ටික පරීක්ෂා කරලා දුන්නොත් අපි හිතනවා එතන වැව ප්‍රමාණයක් නිදාස් කරගන්න පුළුවන් කියලා. ඉතුරු වැව සම්බන්ධව ඔබතුමාලාගේ ඉදීම පරිදි මම අපේ ගවර්නර්ස්ගේ කණ්ඩායමත් එක්කලා ප්‍රධානත්වයෙන් පොඩි සාකච්ඡාවක් තියලා මේ සියලුම දේවල් අනුගමනය ගැනීම කළා. ඊට දිස්ත්‍රික් සම්බන්ධකරණ කමිටුවේ අනුගමනයක් තියන්න පුළුවන්. අර සෙක්‍රටරි කැන්ඩිඩේට් මේ සම්බන්ධ විශේෂ අනුගමනයක් පිළිපදලා ඔබතුමාලාගේ ප්‍රධානත්වයෙන් ඔබතුමාලාගේ සමාජයෙන් මේකට අපි ඉදිරිපත් කරන්නේ. කියනවා නේද මතන මොනවද ඔබතුමාගේ අවධානය? මේ 15 දෙනෙක් විතර මැෂින් දාලා කපනවා කියලා කියනවානේ. ඒකට කියනවලු ෆොරස්ට් එකයි මහාවලියයි අවසර දුන්නා කියලා. එමනේ සත්‍යලිංගම් ડોක්ටර් කියනවා. කොතනද ඒක ඔබතුමා දන්නවද? ඔව්. නමුත් මේ දැනට මහවැලියෙන් ගත්ත පිළිවෙල අපි දන්නේ නැහැ. නමුත් දෙපාර්තමේන්තුවෙන් මේක මේ නිදහස් කරලා තියෙනවා මහවැලියේ කිවුල්ලාර ජලාශය ඉදි කරලා. හෙක්ටර් 5000. ඒක දැන් ඩීරිසර්ව් කරලා තියෙනවා. ඒක අපේ බාරේ නෑ මහවැලියේ බාරේ තියෙන්නේ. 2021 ගරු විමලේ දිසානායක මහත්මයා තමයි ගැසට් එක අස්සම් කරලා තියෙන්නේ. ඊළඟට කිවුල්ලාර ජලාශයේ DI එකේ කරන්න හෙට මීටරයක් විශේෂ මීටර එකක් පරිසර අමාත්‍යාංශයෙන් වාරිමාර්ග අමාත්‍යාංශයෙන් කෝල් කරලා තියෙනවා. අද හවස 2:00ට මම හිතන්නේ ඒකත් අදාළවද දන්නේ නැහැ යන්නේ මම හරියටම කියන්න දන්නේ නැහැ. නමුත් කිව්ලෝ ජලාශය හැදීමට අවශ්‍ය කටයුතු මූලික කටයුතු සූදානම් වෙමින් පවතින බව තමයි ඒ මේ දෙන්න දෙකේ මට පැහැදිලි. මේක තියෙනවානේ දිශාප ගෙදර ඇතුළ ගස් එකක් කපනවා නම් ෆොරස්ට් එකට අවසර ගන්න ඒ වගේ මොනවද තියෙනවනේ නේද නැද්ද? ගෙදරේ ගස් කපන්න අවසර ගන්න දැන් මේ ආණ්ඩුවෙම නමුත් නෑ මම අහන්නේ ඒකට උත්තර දෙන්න. ආණ්ඩුවෙම ඔයගොල්ලෝ නිදාස් කරනවා ඩීගේසෙත් කරලා ඒ සම්බන්ධව විස්තර අවසර ඔයගොල්ලෝගේ කිසිම අවසරයක් ඕනේ නැත්නම් ඒ වගේ ලොකු ගස් කපන්න මහවාලියට නිදාස් කරාට පස්සෙ ඔයාලට එහෙම අවසර ගන්න ඕනේ කියලා නැද්ද ඒක? ඒක ෆොරස්ට් ඩිපාර්ට්මන්ට් එකේ රිසර්ව් එකක් කරාට පස්සේ මහවැලි නමුත් නිකන් ස්වභාවික වනාන්තරයක් තිබ්බොත් ඒක වනාන්තරය කියලා කියන්නේ මෙතුමා කියන්නේ වනාන්තරය. ඒ වනාන්තරයේ මහවැලියේ වනාන්තර තමයි දැන් ලැබලා තියෙන්නේ. නෑ මේමයි. නාගෙන පන්තරේ අරගෙන ඉන්නේ. මේක අවසර ඕන කියලා තමයි මම හිතන්නේ ඒක කපන්න. ඔබතුමා නියෝජ්‍යමතුමා කොට බලන්න මේක ලොකු මාෆියා බිස්නස් එකක් නේ 12,000 ගස් කපනවා කියන්නේ. කවුද හරි පුද්ගලික අංශයක නැත්නම් හොරුද එහෙම නැත්නම් අවසරයෙන් කරනවද නැද්ද අපි දන්නේ නැහැ කිසි දෙයක්. ඒ නිසා මේක ගැන පොඩක් බලන්න ඒකයි මම කියන්නේ. අමතමා මේමයි. ඒ 2017 මේ මොඩු පදිංචි කරනාට පස්සේ දැන් රිස්කින් වලට පස්සේ ඒ ත්‍රිවච්ච උලම් වලට ගමේ මිනිස්සු ගොවිතැන් කරන්න ගියා. ගිහිල්ලා ඒගොල්ලෝ ගොවිතැන් කරන්න පටන් ගන්න පස්සේ ආවෙන්න ෆොරස්ට් ඩිපාර්ට්මන්ට් එකේ ඒගොල්ලෝ අරස් කරලා මේ කෝට් වලට ගෙනාවා මොකද මේ අයිතිය ෆොරස්ට් 17 හරි ඒක මේ ෆොරස්ට් අයිති කියලා ෆොරස්ට් ඩිපාර්ට්මන්ට් එකේ කෝට් කේස් එක මෙම ෆයිල් කරා. ඒ කෝට් කේස් එකෙන් 2024 කෝට් කේස් එක ඒක ෆොරස්ට් වලට අදාළ කියලා ප්‍රූව් කරන්න මේගොල්ලෝ ගාව ડોකියුමන්ට්ස් නැහැ කියලා ඒක ඉවත් කරා. මේ මොනවද මේ ඩිස්මිස් කරා ඒ කේස් එක. ඩිස්මිස් කරාට පස්සේ 2017 ඉඳලා 24 වෙනකල් අවුරුදු 7ක් ඒ මිනිසුන්ට කිව්වා ගමේ මිනිසුන්ට එතනට යන්න තහනම් කියලා යන්න එපා කියලා. හරි මිනිස්සු කියන්නේ මොනවද තහනම් කරපු නිසා මේ ස්වාමීන් තහනම් කරපු නිසා. හරි ඒකෙන් පස්සේ දැන් 24 කේස් ඉවර වුණාට පස්සේ ඒ මිනිස්සු ගිහින් බලනකොට අක්කර 200 අවුරුදු 5ක් ගොවිතැන් කරනවා. මේ මිනිස්සුන්ට යන්න එපා කියලා අවුරුදු කරන්නේ. එතන මේ කොයිද මේ බෝගස් වල එහා පැත්තේ පදිංචි වෙච්ච කට්ටිය ගොවිතැන් කරනවා අවුරුදු 6ක්. කියන්නේ අක්කර 200 ගොවිතැන් කරනවා. හරි ඒක ගොවිතැන් කරනවා විතරක් නෙවෙයි අක්කර 1000ක් විතරයි.
ප්‍රමාණයක්. ඒක මනින්න ඕන. ඒක කවදාවත් මිනිස්සු අත තියපු නැති කෙනෙක්. මම දන්නවා වවුනියා කට්ටිය තමයි ඒක කපන්නේ. මට නම පිටින් කියන්න පුළුවන්. හිටපු පාර්ලිමේන්තුවේ හිටපු ප්‍රදේශ සභා මන්ත්‍රීවරයෙක්. ඔබතුමා දන්නවා එයා හොඳට. නෙළුම් කුලම එක්කන. ඒගොල්ලෝ කපන්නේ. දැන් මේ මහත්මයා කියනවා වගේ මේ මහාවලි අධිකාර ඒගොල්ලෝ නෙමෙයි කපන්නේ. ඒගොල්ලෝට අයිති වුණාට ප්‍රයිවට් මිනිස්සුන්ට කපන්න බෑ. ඒ ඩෙවලොප්මන්ට් කරනවා නම් මහාවලි ඩෙවලොප්මන්ට් ඔතොරිටි ඒගොල්ලෝ ඒක සුද්ධ කරන්න ඕන කෙනෙක්. ඒක නිකන් සාමාන්‍ය මිනිස්සු කපනවා මේක. ඒක නතර කරන්න කවුරුත් නැහැ මේ රටේ. හරි ඒගොල්ලෝ කියනවා මහාවලි ෆොරස්ට් ඩිපාර්ට්මන්ට් අනුමත දීලා තියෙනවා කියලා. කියන්නේ මේක ඇත්තටම මේව කරන එක පොඩක් වැරදි. ඒක පිළිසෙට කියනවා යන්න එපා කියලා. ප්‍රාදේශීය ලේකම් කවුද මේකට? ඒරියා. හැබැයි මේ ත්‍රිවිධ මේ කුඹුර ඒ වැව අලුත් ගමේ ඇග්‍රියේරියම් වල රෙජිස්ටර් කරලා ඒගොල්ලෝ පොහොර ගන්නවා අන්තිම අවුරුදු 5. මේ ත්‍රිවිධ වලට ත්‍රිවිධ වලට வேறொரு பேர் கேம்பிங் அந்த பேர் வச்சு அங்க கமக்காரன் அமைப்பு வவுனியா வடக்கு கமநலசேவை திணைக்களத்தில் கமக்காரன் அமைப்பான பதிவு செய்யப்பட்டு அது கூட கமக்காரன் அமைப்பு உருவாக்கப்பட்டு 5 வருஷம் பசங்க இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நான் என்னென்றால் இதெல்லாம் எங்களோட உபாதி சாமசிங்க தலைவருக்கு வவுனியா வடக்கு கூட்டத்தில் வச்சு போதிய அளவு விளக்கம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நாங்கள் இந்த இடத்த போய் திருவச்சகுளம் இடத்த போய் அந்த காடுகள் எல்லாம் திரிஞ்சு பார்க்க பெரிய பெரிய மரங்களை தரைச்சு கொடுத்தது. ஒரு மம்பட்டி புடி நாங்கள் வெட்டியலாம். மம்பட்டி புடி வெட்டினதுக்கு 2-4 வருஷம் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கோம். ஆனால் பெரிய மரங்கள் வெட்டினாங்கள ஏன் பிடிக்கலைன்னு வன இலாகாட்டையும் மகாவலி அதிகார சபையையும் நான் நேரடியாக வவுனியா வடக்கு விவசாயிகளோட போய் கேட்டினேன். அங்கே போய் கேட்க அவர் எனக்கு சொல்றாரு என்னென்றால் நீங்களும் கொஞ்சம் பேரை தாங்கவா காணி கொடுக்கிறதா ஆற்ற காணியை யாரு கொடுக்கிறது? தமிழ் மக்களின் பூர்வீக காணி. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையில அங்க இருந்த பணிப்பாளர் இப்ப அவர் மாறிட்டார். அவரும் சொன்னது அந்த காணி உத்தியோகத்தரும் சொன்னது இவ்வளவு பேர் ஆக்களுக்கு முன்ன. அப்ப அவர் காணியாளர் ஆருக்கு தாரு எங்களை காணியை முழுக்க பறிச்செடுத்து இப்படியான வேலையை அந்த மரங்கள் வெட்டின மரங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது? வன இலாகாவும் மகாவலி அதிகார சபையும். அப்ப அரசாங்கத்தை நாங்க நம்புறோம் என்னென்னா ஊழலே ஒழிக்கிற செயல்பாட்டில் இறங்கி கொண்டிருக்கும். இது என்ன ஊழல் இல்லையா? இது ஊழல் இல்லையா? அந்த மரங்கள் எங்க மரங்களை கொண்டு போய் எங்க வச்சிருக்கணும்? அதால உள்ள வருமானங்களுக்கு அப்ப பெரிய ஒரு அழிவு. இதுதான் நான் சொன்னேன். வவுனியா வடக்கு இல்லாமல் போகுது. இப்ப நான் எச்சரிக்கையா கூறுறேன். வவுனியா வடக்கு அப்படியே அபகரித்து அப்படியே கபலீகரம் செய்து அந்த படத்தில் சிட்டிசன் படத்துல வர மாதிரி கொண்டு அப்படியே அத்திப்பட்டி மாதிரி காணாமல் ஒரு நிலைமையை உருவாக்குறோம். இது நாங்க விட மாட்டோம். தயவு செய்து எங்களோட உபாதி சமரசிங்க மினிஸ்டர் அவர்களும் இதுல ஆளுநர் அவர்களும் இதுல கூடின கவனம் எடுக்கணும். இது இல்லாவிட்டால் இது 1 மாதத்துக்குள் நான் சொல்றேன் அல்லது 2 மாதம் பாரிய ஒரு போராட்டம் ஆயிரக்கணக்கான மக்களை கூடி நாங்கள் வவுனியா வடக்கில் நடத்த வேண்டி வரும். இப்பயே சொல்றேன் டிஎஸ் ஆபீஸுக்கு முன்னால் சும்மா 100 பேர் 50 பேர் இதையும் சொல்றேன். எங்களால ஜனநாயக ரீதியாக இதைத்தான் செய்ய முடியும். இதுக்கு மேலே மற்றாக்கள் பார்க்கிறார்கள் பாருங்க. අපි දැන් ඉතාම සංකීර්ණ ප්‍රශ්නයක් අපි ඉස්සර තේරුම් ගන්න ඕන. இதை நாங்கள் மிக கவனமான முறையில் அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை. අපි මෙවට කවුරු කමනාප වෙන්න එපා. මේ සිද්ධිය මේ 2024 නොවැම්බර් මාස පටන් සිද්ධියක් නෙමෙයි. இதை நான் கூறுவதால் யாரும் கோவப்பட வேண்டாம். இது 2024 நவம்பர் மாதம் ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கு. මේක 2017 තමයි ගැසට් කරලා තියෙන්නේ. එතකොට 1983 තමයි මහවැලි ව්‍යාපාරයක් ලෙස මහවැලි මේකට ඉඩම් දෙකලා තියෙන්නේ. இது 2017ஆம் ஆண்டு ஆரம்பித்த ஒரு பிரச்சனை. இது 1983ஆம் ஆண்டு கெசட் பண்ணப்பட்ட மகாபலி அவதியின் கீழ் வரைவு இடம். අපට තේරෙනවා මේ ගැසට් කිරීම ඇතුලේ ඒ සීමා නිර්ණය සහ ජන ගණන්තේ ජන අනුපාතය සහ මහවැලි කරපු සේවාව සම්බන්ධ ප්‍රශ්නයක් තියෙනවා. முதலுக்கு தெரியும் இந்த கெசட் பண்ணப்பட்டதிலிருந்து பொதுமக்களுக்கு பிரச்சனைகள் பொதுமக்களுடைய
අනුමැතිය එන්න කාලපරිච්ඡේදය என்று சொல்லி. හැබැයි මේ මහවැලිය කොහොමද විදියට ඒ භූමියේ තියෙන දෙමළ ප්‍රදේශ වලට දෙමළ ගම්මාන වලට කිසිදු සංගঠনවලට සල්ලි කරලා නැහැ. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ் பிரதேசங்களுக்கு எந்தவித பணங்களும் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படவில்லை. හැබැයි මේ උතුරේ මන්ත්‍රීවරු ඉන්න කාලේ තමයි මේ දේවල් කරේ. එතකොට තිබ්බා ඒ මන්ත්‍රීවරුන්ට ඒ පක්ෂවල ගවර්නමන්ට් තිබ්බා මේවට විරුද්ධ වෙන්න. அந்த நேரத்தில் வடக்கு மாகாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் இதற்கு எதிராக செயல்பட முடியதாக இருந்தது, ஆனால் அவர்கள் செயல்படவில்லை. දැන් උත්තර එළියලා දරුවා අපි කියලා කියන්න එපා. தற்பொழுது பிரபு சான்றிதழ் எழுதி அதுக்கு தகப்பன் நாங்கள் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். දැන් අපේ ප්‍රශ්නයක් තියෙනවා. දැන් අපි විතර තරක් කරනවා මහවැලිය කියන්නේ සිංහල එකක් නෙවෙයි දෙමළ සිංහල මුස්ලිම් මිනිසුන්ට වැඩ කරන ආයතන පොඩක් කරන්න ඕන. எனவே மகாவலி என்பது சிங்களவர்கள் குறித்தானது இல்லை, அது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு கடமையாற்றுவதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு திணைக்களம். ඒ නිසා අපි කියලා තියෙනවා මේ මහවැලියේ සල්ලි වලින් ඒ භූමියේ තියෙන දෙමළ ජනතාවගේ පාරවල් හදන්න, භූමි හදන්න, වැව හදන්න නිසා ඉස්සරහට මහවැලියේ එල්කල්පායි මුදල් වලින් දෙමළ මුස්ලිම් මිනිසුන්ගේ ප්‍රදේශවල මිනිසුන්ට වැඩ කරන්න දැන් නියෝගයක් දීලා තියෙනවා. நாங்கள் மாவடி அதிகாரசபைக்கு அறிவித்திருந்தோம். இந்த எல்வலயத்தில் வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு இந்த இடங்களை அபிவிருத்தி செய்து அதற்குரிய நிதியை ஒதுக்கீடு செய்து கொள்ளுமாறு. ඒ වගේම ඔය මන්ත්‍රීතුමා කියන ඉඩම සම්බන්ධව මම දන්න විස්තරයක් කියන්න. அதே போன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட விடயத்தில் எனக்கு தெரிந்த விடயத்தை நான் இங்கு கூற விரும்புகிறேன். ඔය කියන ඉත පරිසර මන්ත්‍රීවරයා පොහොට්ටුවේ ප්‍රබල සමාජිකයෙක්. உங்களால் குறிப்பிடப்பட்ட அந்த முன்னிய பிரதேச சபை உறுப்பினர் மொட்டு கட்சி பிரபல பிரதேச சபை உறுப்பினர். ඒගොල්ලෝ දේශපාලන බලය පාවිච්චි කරලා ඒගොල්ලෝගේ ජාතිවාදය පාවිච්චි කරලා තමයි මේගොල්ලෝ මේ භූමියට ගිහින් තියෙන්නේ. அவர்கள் அவருடைய அரசியல் பலத்தையும் இனவாதத்தையும் பாவித்து தான் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ඉතින් ඒගොල්ලෝ අක්කර 10 20ක් මහවැලියේ කණ්ඩපතු පිට අරන් තියෙනවා. அவர்கள் அந்த இடத்தில் 20 ஏக்கர்கள் மாவலியிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். හැබැයි ඊට පස්සේ ඒගොල්ලෝ ඒ ගත්තදා ඉඳලා ඒක කන්ටිනියු කරලා නැහැ. එදා ඉඳලා බලහත්කාරකමින් චණ්ඩිකමින් දේශපාලන බලයෙන් විතර සුද්ධ කරලා තියෙනවා. அவர்கள் அந்த இடத்தில் இருந்ததிலே அந்த இடத்தை அவர்கள் அவர்களுடைய அடாவடித்தனத்தினூடாக මහවැලියේ අධ්‍යක්ෂ දෙවියන්පත් එක්ක සාකච්ඡාවක් අපි මහවැලිය තුල විතර කරලා මේක අවසන් කරගන්නවා. எனவே காலையிலே நாங்கள் இந்த களவிஜயத்தை முடித்துக் கொண்டு மாலையிலே அங்கே மகாவலி அதிகார சபையில் இருக்கின்ற அலுவலகத்திலே வைத்து அவர்களுடன் இந்த தொடர்பான கலந்துரையாடலை செய்து தீர்மானத்தை அடைவோம். ඒ නිසා අපි ඉතින් අපි මේ කරන සමහර දැන් අපේ සහෝදර මන්ත්‍රීතුමා කිව්වා 1000ක් ගෙනල්ලා උද්ඝෝෂණයක් කරනවා කියලා. ඔබතුමා හිතාගන්න ඒගොල්ලෝ දකුණ බලාගෙන ඉන්න සමහර කණ්ඩායම් අපි මෙහි ඔය වගේ දෙයක් කරන්න තමයි. இப்பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார், நாங்கள் 1000 பேரை கொண்டு வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் செய்வோம் சொல்லி. ஆனால் நீங்கள் ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள், இங்கே இவ்வாறான பிரச்சனைகள் உருவாகும் என்று தெற்கில் இருந்து சிலர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு சந்தர்ப்பமாக பாவித்துக் கொள்வதற்கு. දැන් අපේ රටේ රාජධානි ජනතාව කොහොම සහෝදරත්වයෙන් බැඳීමෙන් එකමුතුව ඉන්නවා. ඒක කඩන්න ගොඩක් අය සමහර අය බලාපොරොත්තු වෙනවා. உங்களுக்கு தெரியும், எங்களது நாட்டிலே அரசு உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் மிகவும் ஒற்றுமையாக சகோதரத்துவத்துடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றை உடைப்பதற்கு ஒரு சிலர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சந்தர்ப்பத்தை. ඒස අපි උද්ඝෝෂණයට යන්න එපා. අපි ඉස්සර වෙලා පියවරෙන් පියවර මන්ත්‍රීතුමාලා අපි අද පොරොත්තු වුණා වගේ උදායිපදී අපි එතනකින් බලමු. ඒකට මහවැලිය හදවමු, පොරොස්ටෙක් හදවමු, ආණ්ඩුවාතුමාය, උතුමාලයා ඒක බලලා ඇවිල්ලා අපි මහවැලිය සාකච්ඡාවක් කරලා එතන තීන්දුවක් ගමු. எனவே நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்வது, நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு செல்லாமல் நீங்களும் நாங்களும் அதே போல கௌரவ ஆளுநர்களும் மகாவலி அதிகார சபையும் அனைவரும் ஒன்று சேர்ந்து நேரடியாக இந்த விடயங்களை அவதானித்து இது ஒரு தீர்மானத்தை எட்டுவோம் என்று 5 மாவட்டங்களிலும் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்த காணிகளை விவரம் எடுத்து நாங்கள் அதிகார ஜனாதிபதிக்கு அனுப்பினார்கள். அதன் பிறகு பார்லிமெண்டிலே ஒரு சிறப்பான கூட்டானது பிரதி அமைச்சர்களுடன் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் பிறகு ஒரு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்னென்றால், மாவட்ட மட்டத்தில் ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் ஊடாக அந்த மக்களுடைய காணிகள் எது கையகப்படுத்தப்பட்டதோ அந்த காணிகள் இடங்காணப்பட்டு அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. அவை அந்த குழுக்கள் விரைவாக அமைத்தால் அது தனியாக ஆளுநர் சொன்னது போல ஜனாதிபதி சொல்லியிருந்தால் மாவட்ட கமிட்டியை போட சொன்னார். நாங்கள் ஒரு தீர்மானமாக எடுப்போம். இந்த மாவட்ட கமிட்டி உடனடியாக போடுறதுக்காக ஒரு தீர்மானத்தை இதில் இன்னொரு விஷயத்தை எல்வரையும் கொண்டு வந்தது கடந்த காலத்தில் தமிழ் தலைவர்கள்
முழுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளுக்கும் வெளியில. ஆனபடியே நீங்கள் அதை தமிழ் தலைவர்கள் அதை எதிர்க்கலைன்னு சொல்லாதீங்க. மகாவலியை இங்கே கொண்டு வந்து இதுவரையில ஒரு துளி தண்ணி மகாவலி தண்ணி விடையில்லை. ஆனால் வந்தது குடியேற்றம் மாத்திரம். அதை நினைவு வச்சு கொள்ளணும். இப்போ நீங்க சொல்றீங்க பழைய விஷயம். நான் ஏவிபி அரசாங்கத்தை குற்றம் சாட்டிஇல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ பாராளுமன்றத்திருக்கீங்க. ஆனால் உங்களோட ஆட்சி காலத்தில் இந்த அநியாயம் இப்போ நடக்குது. அதை நீங்கள் தடுக்க வேண்டும். இப்போ இதில் ஞானசாரதரோ ஒரு தேரர் வந்து இங்கே சத்தம் போடுவார்ன்றதுக்காக நாங்கள் இந்த பிரச்சனையை சொல்ல முக்கியமான இடங்கள்ல டிசிசி மேலிடத்துல பேசாமல் விட முடியாது. ஏனென்றால் நாங்கள் எங்க போய் சொல்றது, அமைச்சரவை எங்களை சந்திக்கிறீங்க, ஒன்றுக்கும் கூப்பிடுறீங்க இல்லை, எங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நீங்கள் வந்து உங்களோட வேலையை பார்த்துட்டு போனீங்க. இதுவரையில இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருஷம் முடிஞ்சது. வவுனியாவுக்கு வந்த அமைச்சர்கள் யாராவது எங்களை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டுருக்கீங்களா? ஒன்றும் கூப்பிட்டு இல்லை. நாங்கள் எங்க கதைக்கிறது? ஒன்றும் பாராளுமன்றத்தில் கதைக்கணும் அல்லது மாவட்டத்தில் கதைக்கணும். இதை விட வேறு வழி எங்களுக்கு இல்லை. நாங்கள் இனவாதம் பேசவும் இல்லை, இனவாதம் வேண்டாமல் தான் உங்களோட சேர்ந்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் கௌரவ அமைச்சர் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு, அல்லது எங்களுடைய வேண்டுகோள் இந்த காரணமும் இந்த கிபிலோயா திட்டம் பப்ளிக்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா இல்லை. கீழ்மெல்வத்தோயா திட்டம் இந்த மாவட்டத்து அரசாங்க அதிபர் தலைமையில கிபிலோயா திட்டம் சம்பந்தமாகவோ அல்லது கீழ்மெல்வத்தோயா திட்டம் சம்பந்தமாகவோ டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா இல்லை, ஒழிச்சு செய்யப்பட்டது. கீழ்மெல்வத்தோயா திட்டத்துக்குரிய ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அனுராதபுரத்தில் இருக்குது. இங்கே இருந்து ஆங்கில கூப்பிடுறீங்க. அதனுடைய தயவு செய்து இனவாதத்தை தூண்டுறதுக்குரிய செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபடுகிறோம். இப்ப கிபிலோயா திட்டத்தை இன்னொரு 15 வருஷத்துக்கு பிறகு எங்களோட தலைமுறையும் உங்களோட தலைமுறையும் இதே மாதிரி மீட்டிங்ல கேட்ட உங்களுடைய ஆட்டம் வந்து எதிர்க்கேன்னு சொல்லணுமோ சொல்ல மாட்டோமோ. இப்ப நீங்க சொல்றோம் கட்டாயம் சொல்லத்தான் போனோம். ஆனபடியா இந்த கிபிலோயா திட்டம் என்னது கொண்டு வந்தது? மகாவலியோட கோர்வையில குடியேற்றத்தை செய்து போட்டு மகாவலி தண்ணி வராதுன்னு தெரியும். அந்த குடியேற்றப்பட்ட மக்கள் உண்மையா பாவம். இந்த கடந்த அரசாங்கம் வந்து அரசியலுக்காக கொண்டு குடியேற்றப்பட்டு ஏமாற்றப்பட்ட மக்கள். இப்ப அவைகளுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்குறதுக்காக கிபிலோயா வருது. இந்த கிபிலோயாவில பயன்படுத்துறார்கள் வேற, கிபிலோயாவில பாதிக்கப்பட போற மக்கள் அங்க இருக்கிற பூர்வீக மக்கள் அவையோட ஹானிதான் தண்ணிக்க போகும். ஆனபடியா இவன் கிபிலோயா திட்டம் இந்த மத்திய எங்களோட வவுனியா மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் கலந்துரையாடப்பட வேண்டும். எங்களுக்கு தெரிய வேண்டும் கிபிலோயா திட்டம் என்ன. இந்த வருஷம் நீங்கள் 2500 மில்லியன் காசு ஒதுக்கி இருக்கீங்க. நாங்கள் அதை தடுக்க பேர் செய்வோம். ஆனால் இந்த பிரதேசத்தில் நடக்கிற ஒரு அபிவிருத்தி திட்டம் ஏன் எங்கிட்ட டிசிசிக்கு வராமல் களவாக செய்யப்படுது? இதுதான் எங்களுக்கு இருக்கிற சந்தேகம். கிபிலோயா திட்டம் சம்பந்தமாக என்ன பிரச்சனை, ரிப்போர்ட் என்ன சொல்றது, இதுல மக்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா, இதெல்லாம் கலந்துரையாட என்னுடைய டைம் ரிக்வெஸ்ட். இந்த டிசிசி கூட்டத்தில் கிபிலோயாவுக்கு ஒரு விசேஷமான கூட்டத்தை போடுவோம். நாளைக்கு 15 வருஷத்துக்கு பிறகு 25 வருஷத்துக்கு பிறகு எங்களை கூட சொல்லாதீங்க. உங்களுக்கு முந்தி உங்களை மக்கள் பிரதிநிதிகள் வந்து இதை பற்றி கதைக்க இல்லை. நாங்கள் கதைக்கலாம், ஆனால் வந்து நடக்குது. தயவு செய்து கிபிலோயா திட்டம் மற்ற எம்பிசின்னு சொல்லுவோம். கிபிலோயா திட்டம் சம்பந்தமாக எங்களோட டிசிசியில நாங்கள் கதைக்க வேணும் கட்டாயம். முடிக்கோணம் கூட்டங்கள் கணக்க கதைக்கிறது. கிபிலோயான்றது 6000 ஏக்கர் நிலப்பரப்பை உள்ளடக்கினதாக 3000 பேருக்கு கொடுக்கிறதாக வருது. அதுல தமிழ்நாட்டில் ஏதாவது பேர் இருக்கா? நான் சொல்றேன் என்னன்னா, இதுவரைக்கும் சிங்கள மக்களுக்கு அந்த வெளியோயான்னு சொல்லி மணலாறுன்ற இடம் வந்து இப்ப வெளியோயா குடியேற்றப்பட்ட மக்கள். நீங்கள் இனவாதி இல்லை உபாதிசர். ஏனென்றா நீங்கள் நல்லவர், நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி நல்லார்கள் கனவே இருக்கு. உங்களுடைய ஏவிபி அரசாங்கம் இதை செய்ய நிமால் ஸ்ரீபால டி சில்வா தங்கச்சிக்கு 25 ஏக்கர் காணி இந்த திட்டத்தில் மகாவலிக்கா கொடுத்துருக்கு. நிமால் ஸ்ரீபால டி சில்வா. நான் ஆதாரம் இல்லாமல் கதைக்க மாட்டேன். அப்ப அது என்ன ஆற்ற காணி? ஏற்கனவே தமிழ் மக்கள் தான் காணி. அப்ப தமிழ் மக்கள் எங்க போறது? எங்களை என்ன கடல்ல கொண்டு தள்ள போறீங்க? தள்ளுறது நாங்க விட மாட்டோம். அப்படியா நாங்கள் சரியா? நான் போய் திரத்தி போட்டு தான் பட்டினான், மரம் பட்டினாக்கள் திரத்தி போட்டு தான் பட்டினான். அப்ப இது இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லவே. இப்ப உங்களை நான் நம்புறோம். இதை நீங்கள் நிறுத்த வேண்டும். இது டாக்டர் சொன்ன மாதிரியும் இதை கவனத்திலே எடுப்போம் என்றுதான் நாங்கள் சொல்றோம். நிமால் ஸ்ரீபாலடி உட்பட
25 பேருக்கு அப்படியே முல்லைத்தீவோட சேர்ந்த அந்த பகுதி காணியில மகாவலிக்கால அப்படியே கொடுத்துருக்கு. sorry 30 பேருக்கு 25 ஏக்கர். அங்க போய் பாருங்க தோட்டங்களை. அந்த பக்கத்தில் இருக்கிற ஜனம் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இடம் இல்லாம இருக்கு. இப்ப நீங்கள் கூப்பிடுற மாதிரி நாங்கள் பாவம் ஆளுநர் சொன்னது சரி, நாங்கள் பாவம். நீங்கள் இருக்க இப்படியான ஒரு களவு வேலைகளை நிறுத்த பாருங்கதான் எங்களுடைய கோரிக்கை. அதோட இன்னொன்று, நாங்கள் சாதாரணத்துக்கும் ஒத்துழைப்பு. ஆனால் ஆர்ப்பாட்டம் செய்கிறேன்னு நான் சொன்னேன் என்றால் ஜனநாயக ரீதியாக எங்களால் அதைத்தான் செய்ய முடியும். நடுக நினைப்பீங்கள் என்னென்னா ஒரு 100 பேர் பாடுறது 50 பேர் பாடுறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஓமென்று சொல்லுங்க. இப்போ பார்த்த கிழமை நான் 1000 பேருக்கு மேலே திரட்டி பவுனியா வடக்கு மூட வைக்கிறது. தேவை என்ன பிடிக்கட்டுமே, தேவை என்ன பிடிக்கும். 1000 பேருக்கு மேலே பவுனியா வடக்கு தான் இந்த பிரச்சனை. அப்போ செய்கிறோம் இல்லையோடு வரும். அந்த பசலையை கொடுத்து அந்த பேர் திதி வச்ச கூட பேர் மங்காம கிடக்க பிடிக்கும். அதுக்கு அந்த வேண்டு பேரை சூட்டி அப்படியே வந்து குறிப்பிட்ட ஆக்கள் கொஞ்சம் பேருக்கு பசலையை கொடுத்து நான் போன கூட்டத்தில் டிஎஸ் சொன்னான். டிஎஸ் தெரியாமல் அவர் சைன் வச்சிருக்கலாம் என்று சொன்னவர். அங்கே ஜிஎஸ் வந்து சைன் வச்சு கொடுத்து இந்த இதில் இருக்கிற டிஎஸ் சைன் வச்சு கொடுத்துருக்கான். நான் அதை சொல்லிக்காரு. அதை சொன்னலாம் எனக்கு தெரியாமல் வச்சிருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனால் பிழையண்டால் பிளப்படாதங்க கண்டவாட்டு நாங்கள் இனவாதம் கதைக்கவே இல்லை. தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் சேர்ந்த நாடுதான் இந்த நாடு. ஆனால் தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் இப்படி பதக்கி கொண்டு போய் கொண்டு வந்து இப்படி குடியேற்றுவீர்களாக இருந்தால் அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி இல்லாட்டிக்கு எங்களை சுட்டாலும் பரவாயில்லை, எங்களை நீங்கள் எப்படித்தான் செய்தாலும் பரவாயில்லை, ஏறக்கூடிய அளவு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கையை காட்டித்தான் தருவோம். இன்னொரு தகவல் நான் இப்போ பேர் சொல்ல சாருக்கு சொல்கிறேன். ஒரு கிவிலோயா திட்டத்திலே ஒரு 300 தமிழருக்கு காணி கொடுப்போம் வந்து கதைச்சிருக்கு நமாதியம். நான் இப்போ ப்ரூவ் பண்ண முடியாது, எனக்கு தகவல் வந்து என்ன எங்கட காணி 6000 ஏக்கர் தமிழ் மக்களுடைய பூர்வீக காணி 300 பேருக்கு தமிழருக்கு காணி கொடுக்கும். என்ன விளையாடுறா? அப்போ இந்த கவனங்களை உங்களுக்கு கொண்டாடும் சார். ஏன்னா உபாரி சமரசிங்க அவர்களே எனக்கு உண்மையில நம்பிக்கை நியாயமாக தான் கதைச்சு கொண்டு போகிறோம். அதே மாதிரி ஜனாதிபதியும் அந்த இதில் போகிறோம். தகவல்களை கொண்டு வரும். சரி சரி සියලු දෙනාම මේ සම්බන්ධව එක නිල පරීක්ෂා කරලා බලලා මහවැලි අධිකාරියේ පැසීමක් කියලා මේ සම්බන්ධව පරිදි තීරණය කරනවා. පළවෙනි. දෙවෙනි එක කිව්ලයි සම්බන්ධව දැනුවත් කිරීමක් කරන්න කියලා දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවේ හැටියට මම ලියුමක් කරන අදාළ අමාත්‍යාංශයට කුටා කණිනමින් කිව්ලයි ජලාශයේ සියලු කටයුතු ආරම්භ වෙන්න ඉස්සෙල්ලා මේ සම්බන්ධව දැනුවත් කිරීම කරන්න කියලා දෙන්නවා. තුන්වෙනි කාරණය දැනට ෆොරස්ට් ඉස්සලා මේ ප්‍රශ්න පටන් ගත්තේ ෆොරස්ට් එකට අදාළව තියෙන වැව් නිදහස් කර ගැනීම සම්බන්ධව. ඒතර කිව්ලොයයි අන්දරගවයි ගැන කතා කරාට අනිත් ගැන අපි අවසානයේ කතා කරේ නැහැ. ඒක නිසා මම දැනට අපි අතර වැව් හඳුනාගෙන තියෙනවා. යම් නිදහස් කිරීමට හැකියාව තියෙනවා කියලා අපි විශ්වාස කරන ටික දීලා තියෙනවා වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවට. ඒතර මේ සම්බන්ධව අනුකාරතුමාගේ මැදිහත් වීම මත වෙනම කමිටුවක් කියලා ඒ කමිටුවේ මේ සියලුම වැව් ගැන පරීක්ෂා කිරීම කරලා දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවේ ඔබ සියලු දෙනාටම ඉදිරිපත් කිරීමක් කරනවා. ඒ කරුණු තුන මත අපි මේ සාකච්ඡාව මෙතනින් අවසන් කරනවා.